அந்த ஜோதி வழிபாட்டை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் ஒருக்கா சிந்தித்து இந்த விசாரத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இப்போ ஜோதி வழிபாடு என்பது இப்போ நாங்கள் போய் ஒரு சுருவத்துக்கு முன்னால் போய் ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஏன்? அது இருள். எங்களுடைய உடம்பு எப்படி இருளாக இருக்கோ அது இருள். இறைவன் அருவம், அருவுருவம், உருவம் 3 திருமேனிகளையும் உடையவன் என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்திலிருந்து எல்லாரும் பேசுகின்றார்கள். அது எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. இறைவன் 3 திருமேனியாகவும் எங்களுக்கு உள்ளே தான் இருந்து தொழிற்படுகின்றான். அருவ நிலையிலே அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றான். ஆன்மாவுடைய சிதாகாசத்திலே அருள்மயமாக இருக்கின்றான். அருவுருவமாக நம்முடைய தற்போதமடைந்த அந்த ஜீவசக்தி இந்த உடம்புக்குள்ளே தொழிற்படுகின்றது. அந்த ஜீவசக்தி இயங்குவதற்கு இந்த உருவம் தேவை. அப்ப உருவத்தை வழிபாடு செய்தனாலே பலனில்லை. அந்த அருவத்திலே இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருவநிலையில் இருக்கின்ற அருளொளிதான் அநேகமாக விரிந்து உயிராகவும் உடலாகவும் ஆகியிருந்து நாங்கள் இறைவனை வழிபடுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொன்றாக இயலக்கூடிய அளவுக்கு பார்த்து கொண்டு வருகின்றோம். இனி இப்போ ஓரளவுக்கு நாங்கள் இந்த ஜோதி வழிபாடுடைய மகத்துவத்தையும், ஜோதி வழிபாடு தான் எங்களுக்கு ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து ஒருவரே கடவுள், அவன்தான் தனிப்பெரும் கருணமயமானவன் என்று நாங்கள் அருட்பெரும் ஜோதியாக இறைவனை வழிபாடு செய்து தனிப்பெரும் கருணையோடு அறிவுரைக்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழுகின்ற அந்த முறைமையைத்தான் வள்ளல் பெருமான் சத்தியஞான சபையிலே உருவாக்கி காட்டினார். இப்போ ஜோதி வழிபாடு தான் எங்களுக்கு உறுதியாக நன்மை பயக்கக்கூடியது என்று எங்களுக்கு தெளிவாக நாங்கள் விளங்கி கொண்டோம். அப்போ இந்த நிலையில இப்போ ஜோதி வழிபாட்டை எப்படி செய்கின்றது? அது போல இப்போ இன்னைக்கு வடகுறை பார்த்தீங்கன்னா கூட சாதாரண ஆலயங்களில் மத்தளங்கள் முழங்கள் மணிகள் அடிக்கிற போல வடலூர் பெருவழியிலும் அது வந்து விட்டது. அப்போ முதலாவது நாங்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அமைதி தேவை. எல்லாராலும் ஒரு பரபரப்பான இடத்துல போய் அகநிலையில் பிரம்மத்துக்கு வந்து அகநிலையில போய் பொருந்த முடியாது. அப்போ வடலூர்ல முதலாவதாக அங்கு வழிபாடு செய்ய போகின்ற பெருமக்கள் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். ஒரு குண்டூசி விழுந்த சத்தம் கூட அங்கே கேட்கக்கூடாது. எல்லாரும் அமைதியாக நன்றாக சப்பானி கட்டி உட்கார வேண்டும். இது முதல் நிலை. உட்கார்ந்து விட்டு அந்த அருட்பெரும் ஜோதி அவர்கள் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒருக்கா 3 முறை அங்கு தரிசனம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் மிக நுட்பமான பெருமானாருடைய மிகப்பெரிய கருணை தான். அப்ப நாங்கள் முதல் தரம் அங்கு திரை நீக்கப்படுகின்றது. அந்த ஜோதியை அப்படியே புருவ மத்தியிலே கண்ணால பார்த்து, முதல் கண்ணாவது அந்த ஜோதியை பார்த்து நன்றாக அந்த ஜோதியை உள்வாங்கி அந்த ஜோதியை புருவ மத்தியிலே நிறுத்தி பழக வேண்டும். அந்த ஜோதியை புருவ மத்தியிலே அந்த ஜோதி இருப்பதாக பாவனை பண்ணி கொண்டு அந்த வடலுள்ள அந்த ஜோதியை கண்ணாலே உள்வாங்கி அந்த உள்வாங்கின அந்த ஜோதி அந்த நினைவை இப்போ நாங்கள் ஒருவரை பார்க்கின்றோம், அவருடைய நினைவு எங்களுக்குள்ளே இருக்குத்தானே. அதே போல அந்த ஜோதியினுடைய அந்த அந்த ஒளியை உள்வாங்கி கண்ணாலே நன்றாக கண் வெட்டாமல் அப்படியே ஒருமித்த நிலையோடு அந்த ஜோதியை பார்த்து உள்வாங்கி அந்த ஜோதியை பிற என்ன செய்ய வேண்டும்னா கண்ணை மூடவும் இறுக்கி பெருமான் இறுக்கி மூட சொல்லுகின்றார். இறுக்கி மூடிக்கொண்டு அந்த கண்ணால பார்க்கும் பொழுது அந்த ஜோதி ஒரு பிம்பம் எங்களுக்குள்ள இருக்குமல்லோ, அந்த பிம்பத்தை புருவ மத்திக்கு மெல்ல நகர்த்தி கொண்டு வர வேண்டும். இதுதான் ஞான கண்ணை துறப்பதற்கு மிகவும் அன்றைக்கு அம்மா கூட கேட்டினோம். ஞான கண்ணை துறக்குவதற்கு அற்புதமான முறை. முதலிலே நான் திருப்பியும் இருக்கா சொல்லுவேன், கண்ணால அந்த ஜோதியை மிகவும் தெளிவாக இப்ப வேற எல்லாம் சிந்தனையில வைத்துக்கொண்டு அந்த ஜோதியை நாங்கள் பார்க்க கூடாது. கண்ணாலே அப்படியே ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு நிலையில இருந்து கொண்டு இதுதான் எங்களுடைய அகத்திலே அருட்பெரும் ஜோதியாக இருந்து உயிருக்கு உயிராகவும் இந்த உடலாகவும் இருக்கின்றது என்கின்ற உள் அன்போடு உள் நம்பிக்கையோடு நம்பிக்கை கெடாமல் அதை அருட்பெரும் ஜோதியாகவே நினைத்து கண் வெட்டாமல் அந்த ஜோதியை உள்வாங்கி புற இறுக்கி கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஜோதியை புருவ மத்திக்கு கொண்டு வர வேண்டும் எங்களுடைய நினைவினாலே. இப்போ முதல் நினைவினாலே அந்த ஜோதியை இப்படி இருக்கின்றது நாங்கள் கண்ணால் பார்த்து அந்த நினைவில கொண்டு வரோம். பிறகு கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை இறுக்கி மூட வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
இறுக்கி மூடிக்கொண்டு நாங்கள் அந்த அந்த பார்த்த அந்த அருப்பெரும் ஜோதியை புருவமத்தியிலே மனதை புருவமத்தியிலே நினைத்து அந்த பார்த்த அந்த ஜோதியை அகத்திலே ஒரு பிம்பமாக இருக்கின்ற ஜோதியை அதை புருவமத்தியிலே நிலைநிறுத்தி பழக வேண்டும். இதுதான் முதல் படிநிலை. அதை செய்தாலே எங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் எங்களுக்குள்ளே வந்துவிடும். புருவமத்திலே விழிப்புணர்வு வளர துவங்கிவிடும். இன்னும் சொல்ல போனால் சில அமுதங்கள் எல்லாம் எங்களுக்கு சுரக்க ஆரம்பித்து விடும். இதை அடிப்படையிலே நாங்கள் செய்ய வேண்டிய பிறகு இப்போ ஞான சபைக்கு நாங்கள் போகிறோம். முதல் நாள் எப்படி போனோமோ அதே போலதான் கடைசி மட்டும் இருக்கின்றோம். ஒரு மாற்றத்தை வடலூர் வழிபாட்டில் நாங்கள் அடைந்ததாக தெரியவில்லை. அப்படி அடைந்ததாக இருந்தால் சங்கங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்காரு. இப்ப மற்றவர்கள் பிரச்சனை படுறதை விட இந்த சங்கங்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகளை நாங்கள் இந்தியாவிலும் காணக்கூடியதாக இருக்கு, உலகம் முழுக்க காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுகளுக்கெல்லாம் காரணம் என்னென்று சொன்னால் சரியாக அந்த பெருமானுடைய சத்தியஞான சபையை பயன்படுத்தி கொள்ளவில்லை. பெருமான் தெளிவாக பேசுகின்றார். சத்தியஞான சபை வழிபாட்டை அப்படியே புருவமத்திலே நினைந்து அந்த ஜோதியை நினைந்து அதே நினைவோடு அந்த ஜோதியை கெடாமல் நீங்கள் புருவமத்திலே அந்த ஜோதியை நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஜோதி மறைந்து விட்டு என்று வைத்துக் கொள்வோம். வைத்துவிட்டால் பிறகு கண்ணை திறந்து அந்த ஜோதியை பார்க்கணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதியும் 10 நிமிட இடைவெளியிலே 3 தடவைகள் அங்கு திரை விலக்கி காட்டப்படுகின்றது. அப்ப இந்த 3 தரத்திலும் நாங்கள் கண்ணை மூடி புருவமத்திலே நிறுத்துவதும் அந்த புருவமத்திலே அந்த ஜோதி மறைந்த நிலையிலே திருப்பி அந்த அருப்பெரும் ஜோதியை கண்ணாலே பார்த்து அதை நன்றாக உள்வாங்கி கண்ணை மூடி அப்படியே அந்த புருவமத்தியிலே அருப்பெரும் ஜோதி இருப்பதாக பாவனை பண்ண வேண்டும் என்பது பெருமானாருடைய அடிப்படை சிந்தனை. அடுத்தது, இது மட்டும் போதுமாண்டா இல்லை, இது அடிப்படை. ஒரு மனிதன் இந்த இடத்திலே விளங்குகின்ற அந்த அருளி அனுபவத்தை பெற்றால் அவன் ஒரு மனித பண்போடு அவன் இந்த உலகத்திலே வாழ முடியும். இல்லாமல் இறை அருளை இறை பண்பை அவன் பெற முடியாது. அப்ப இந்த ஜோதியை படிப்படியாக நகர்த்தி கொண்டு அங்க பார்த்தோம். இந்த ஜோதியை படிப்படியாக நகர்த்தி அந்த ஜோதியை எங்களுடைய நினைவிலே இருந்து கெடாமல் அதே நினைவோடு அந்த ஜோதியை கண்ணை மொழியை மேலே தூக்கி கொஞ்சம் அசைத்து ஒரு உந்த சக்தியை குடித்து எங்களுடைய நினைவையும் சிதாகாசத்தை நோக்கி எங்களுடைய நினைவு படிப்படியாக செல்ல இந்த ஜோதியும் படிப்படியாக அகன் நோக்கி நகர்ந்து முச்சந்தியை கடந்து அந்த முச்சந்தியிலே 3 ஒளிநிலைகள் இருக்கின்றன. ஒன்று சுசுமுனை நாடி, அடுத்தது சந்திரகலா நாடி, சூரியகலா நாடி நாங்கள் நேற்றும் பார்த்தோம். அப்ப இந்த 3 ஒளிநிலையிலும் சந்திக்கிற இடம் முச்சந்தி என்று நம்முடைய ஜோதியர்கள் பேசியிருக்கின்றார்கள். அந்த நிலையிலே அந்த முச்சந்தியை நாங்கள் கடக்கணும். முச்சந்தியை கடந்து மேலே செல்லும் பொழுதுதான் நடுநாடி அல்லது சுசுமுனா நாடி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் பேசுவார். அப்படி அதே நினைவோடு அந்த ஜோதியை எங்களுடைய மனதிலே இருந்து எந்த நேரம் விளக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் அதே நாங்கள் ஒரு பிள்ளைய நினைத்தோம்னா அந்த பிள்ளை எந்த நேரம் எங்களுடைய நினைவுக்கு வருதுதானே. எப்பாவது அந்த பிள்ளை எங்களுடைய எண்ணத்தில் எங்களுடைய நிலவில இருந்து அது விலகி போறதில்லை தானே. எப்போ பிள்ளை நினைத்தாலும் அது எங்களுடைய உள்ளத்திலே அந்த பிள்ளையினுடைய உருவம் வருதுதானே. அப்ப ஏன் இது வர முடியாது, ஏன் வரவில்லை என்றால் நாங்கள் ஒருமைப்பாடு இல்லை, அதை உள்வாங்கவில்லை. அந்த ஜோதியை நாங்கள் பூரணமாக ஆன்மீக ஒருமைப்பாட்டோடு அது அருப்பெரும் ஜோதியாக நாங்கள் உள்வாங்கவில்லை. அப்படி அந்த உள்வாங்கின ஜோதியை நினைவு கிடக்கூடாது. அந்த அப்படியே அந்த ஜோதி சுவாலையோடு அப்படி அகன் நோக்கி சென்று நடுநாடிக்கலால போய் அப்படியே உச்சிக்கு கீழே அங்குதான் நிசப்தமான அருட்ஜோதி அங்குதான் இருக்கு. அந்த ஆன்மா சிதாகாசத்தில் இருக்கின்ற அருள்தான் நாம் சுவாசிக்கின்ற ஜீவசக்தியை உள்வாங்கி அருளொளி அணுக்களாக அருட்ஜோதியாக அந்த ஜோதி ஒளி முடிந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த நிலையிலிருந்து நாங்கள் சிந்தித்தாலும் ஒளி வழிபாடுதான் எங்களுக்கு புருவமத்தியிலே விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. இப்ப விக்கிரகத்துக்கு முன்னுக்கு போய் நின்றால் எங்களுக்கு விழிப்பு நிலை குறையும், இயற்கையாகவே நடக்குமே. அது நிழல் உள்ளது, அங்கு ஒளி இல்லை.
அப்ப எங்களுக்கு விழிப்பு நிலை இல்லாத காரணத்தினாலே இருட்டுக்குள்ளே அந்த விக்கிரகத்தை எங்களுக்கு தெரியவில்லை. அப்ப திருப்பி என்ன செய்யறோம்? ஒளியூட்டப்படுகிறது. அந்த துத்துடக்க கொளுத்தும் ஏற்றும் பொழுது எங்களுக்குள்ளே விழிப்புணர்வு வளருகின்றது. அந்த விழிப்புணர்வு இது விநாயகர், இது முருகன் என்று எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருவதற்கு காரணமாக இருந்த ஜோதியை நாங்கள் மறந்துவிட்டு அந்த விக்கிரகத்தை நினைத்து, அந்த புற உருவத்தை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஜீவ பிரகாசத்தை வளர்க்க வேண்டிய நாம் ஜீவ பிரகாசத்தை நட்டமடைய வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் சிந்தித்து, நாங்கள் வடலூருக்கு பல போயிருக்கின்றோம். எத்தனை தடவை போனாலும் அந்த முறைப்படி இந்த வழிபாட்டை செய்திருக்கின்றன என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து எங்களை நாங்கள் திருத்தி அந்த ஜோதி வழிபாட்டை முறைப்படி செய்தால், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் எங்க நம்முடைய அகநிலையிலே விளங்குகின்ற சத்தியஞான சபை. சத்தியஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்று பாடுவார். அப்ப எங்களுக்கு உள்ளேதான் சன்மார்க்க சபை இருக்கின்றது. அப்ப புறத்திலே இருக்கின்ற வள்ளல் பெருமாவுடைய சபை கூட ஒரு புற அடையாளம் தான். சத்தியஞான சபையை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்று பாடுவார் பெருமான. அப்ப உண்மையிலே சபை எங்களுக்குள்ளே தான், அந்த ஆன்மாதான் சிற்சபையாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் சிற்சபையிலே அருள்ஜோதி மயமாகத்தான் அந்த சிற்சபை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் விழிப்புணர்வு அதிகரித்தால்தான், அகன் நோக்கி எங்களுடைய விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டு செல்லத்தான் நாங்கள் ஞானத்தை பெற முடியும். ஞான